கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், மண்ணை ஆள பிறந்திட்ட மகாராசன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். 2ஆம் படை வீரான திருச்செந்தூர் முருகன் திருத்தலத்திலே அவரை வணங்கி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன். தாய் தமிழ்நாட்டிலே தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சவால்கள் ஏற்பட்டு வருவதை இந்த நாடு நன்கறியும். தமிழகம் எங்கும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட்டிலே பெயர் மாற்றமும் இடமாற்றமும் தான் மக்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்தினால் மக்கள் வாழ்வாதாரத்திலே மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு பெயர் மாற்றமும் இடமாற்றமும் கிண்ண சாதனை படைத்திருக்கிறது. இதில் பரபரப்பான இந்த பட்ஜெட் தாக்கல் நேரத்தில், மேகதாது அணை பிரச்சனை நேரத்தில் இன்றைக்கு தொழில் முதலீடுகளில் கவலை அளிக்கின்ற நிலைமை ஆய்வறிக்கையிலே வெளிவந்திருக்கிறது. கடந்த நிதியாண்டிலே 4ஆம் காலாண்டில் 58 தனியார் திட்டங்கள் உட்பட மொத்தம் 183 திட்டங்கள் ரூபாய் 44,036.71 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்த முதலீடு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பாலே தாவேக அரசிலே முதல் காலாண்டில் 62 தனியார் திட்டங்கள் உட்பட மொத்தம் 121 திட்டங்கள் மூலம் 11,236.73 கோடி அளவிலான திட்டங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது தனியார் முதலீட்டில் 77.63% ஒட்டுமொத்த அளவில் கடந்த காலாண்டுடன் ஒப்பிடுகையிலே 74.48% முதலீடுகள் குறைந்திருப்பது நமக்கு கவலை அளிக்கிறது. இதன் காரணமாக முதலீட்டை ஈர்ப்பதிலே கடந்த காலாண்டிலே 6வது இடத்திலே இருந்த இந்த தாய் தமிழ்நாடு தற்போது தாவேக அரசிலே 14வது இடம் பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பது இந்த ஆய்வறிக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இதே போன்று கேரளம், மேற்கு வங்காளம், கர்நாடகாவில் புதிய முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டோடு சேர்த்து இந்த 4 மாநிலங்களிலும் நாம் புதிய முதலீடுகளை ஒப்பிடுகிற போது புதிய முதல்வர்களின் தலைமையின் கீழ் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதில் முந்தைய காலாண்டை விட அதிக வளர்ச்சியை பெற்றிருப்பது கேரள மாநிலம் முதலிடத்திலே வருகிறது. 16 தனியார் திட்டங்கள் மூலம் 2,363.38 கோடி ஈர்த்திருப்பதாக ஆய்வறிக்கையிலே வெளியிடப்படுகிறது. இது கடந்த காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 1,139.12% உயர்வு. மொத்த முதலீடுகளிலே கேரளம் முதலிடத்திலே இருக்கிறது. அதாவது 20வது இடத்திலே இருந்தது 16வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அதே போல கர்நாடகா அரசு கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் 9வது இடத்திலே இருந்து 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அதே போல மேற்கு வங்கத்திலே கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் 4ஆம் காலாண்டில் பெறப்பட்டதை விட மொத்த முதலீடு 199.58%, தனியார் முதலீடு 416.23% உயர்ந்துள்ளது, அதிகரித்துள்ளது. மேற்கண்ட 4 மாநிலங்களிலும் புதிய முதல்வர்கள் தலைமையில் இன்றைக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாடு தான் மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தனியார் முதலீடு 77.63%, மொத்த முதலீடு 74.48% குறைந்ததால் 6வது இடத்திலே இருந்த தமிழ்நாடு தொழில் முதலீடு ஈர்ப்பதில் 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாத்தில் இருக்கிற சவாலான பிரச்சனை, அதோடு தமிழகத்தில் கர்நாடகா, ஆந்திராவில் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டது போனாலே அரிசி விலை 10%இருந்து 25% வரை கிடுகிடுவென
அரிசி விலையும் உயர்ந்திருக்கிறது. ஒரு புறத்திலே டெல்டா மாவட்டங்களிலே வறட்சி, இன்னொரு புறத்திலே அரிசி விலை உயர்வு, அணைகளிலே நீர்வரத்து குறைவு, குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பை அறிவித்த முதல்வர் அவர்கள் வறட்சி நிவாரணத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுக்கிற போது வாழைப்பழ கதை போல அதுதான் இது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறுவை சாகுபடியின் சிறப்பு தொகுப்பை வறட்சி நிவாரணத்தோடு அவர் ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு என்பது ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடவில்லை என்று சொன்னால் அந்த குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்படுவது காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு தொடர் திட்டமாகும். ஆனால் அதே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலே ஜூன் ஜூலைக்கான காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்து விடாத காரணத்தினாலே அங்கே ஆற்று பாசனம் பொய்த்து போயிருக்கிறது. கிணற்று பாசனமும் நமக்கு கை கொடுக்கவில்லை. 2.5 லட்சம் மேலே சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு இன்றைக்கு குறுவை சாகுபடியில் 1 லட்சம் அளவில் சாகுபடி செய்ய முடியவில்லை என்கிற அதிர்ச்சி தகவல் இருக்கிறது. இதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வாரா? இதற்கு தீர்வு காண முன் வருவாரா? தொழில் முதலீடுகளில் தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு, முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.